என்ன ப்ரோ சொல்றீங்க, நமக்கு 2 எர்த்து தேவைப்படுதா? ஆமா, நம்ம தான் இருக்கிற பூமியிலேயே எல்லா ரிசோர்ஸையும் காலி பண்ணிட்டு இருக்கோமே, அப்போ 2 எர்த்து தேவைப்படாம எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தர் ஒரு இண்டஸ்ட்ரியில வேலை செய்யறாருன்னு வச்சுக்கலாம். அவரு ஒரு நாளைக்கு இவ்வளோதான் வந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அதே மாதிரி தான் நம்ம பூமிக்கும் ஒரு வருஷத்துல இவ்வளோ நேச்சுரல் ரிசோர்ஸஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு அதுக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. ஆனா இந்த மனுஷங்க என்ன பண்றோம், ஒரு வருஷம் யூஸ் பண்ண வேண்டிய இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸை 6 months 7 monthsல யூஸ் பண்ணி முடிச்சிடறோம். மீதி நாட்கள்லாம் என்ன ப்ரோ பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் அந்த இண்டஸ்ட்ரியில் ஒருத்தர் சொன்னல, அவரை ஒரே நாளில் வந்து அவருடைய கெப்பாசிட்டியை தாண்டி டார்ச்சர் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி வேலை வாங்குறது எப்படியோ அதே மாதிரி தான் இந்த பூமியையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் யூஸ் பண்ண வேண்டிய ரிசோர்ஸை August 1 காலி பண்ணிடுறோம். அது என்ன ப்ரோ August 1 அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் வந்து எர்த் ஓவர்ஷூட் டே அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ரிசோர்ஸஸ் வந்து காலி ஆகுதுல்ல, அதுதான் எர்த் ஓவர்ஷூட் டேன்னு சொல்கிறோம். இதை பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுட் பிரிண்ட் நெட்வொர்க் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க இயர்லி, நிறைய டேட்டாஸ்லாம் வச்சு கால்குலேட் பண்ணி. இப்போ இதே நிலைமை கண்டினியூ ஆச்சுன்னா 2100 பார்த்தீங்கன்னா நமக்கு 2 எர்த் தேவைப்படும்.